எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடம் யாருக்காக அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு வரும்போது இங்கிலீஷ் மீடியமாக இருக்குது, அப்போது அவங்க பாடம் நடத்துறது என்னால் சரியாக கவனிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த பாடம். ஸோ முதல்ல நம்மளுடைய அப்ரோச் என்ன அப்படின்னா, மற்றவங்க சொல்லி கொடுக்குறத புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது, ஆங்கில வார்த்தைகளுக்கு, நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தை பற்றிய பயத்தை விரட்டி அடிக்கணும். சுயமாக எழுதுவதற்கோ இல்லை ஆங்கிலத்தில் இருக்கிறத படித்து புரிஞ்சுக்கிறதுக்கோ என்னால் முடியும். இது எல்லாம் நடந்ததுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தன்னால் வரும். சரி, இதுக்கு என்ன சார் நம்ம பண்ண போகிறோம்? இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபை ஒருத்தர் படிப்பார், என்னுடைய நண்பர் படிப்பார். அவர் படிக்கும்போது அவர் எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கிறார் அப்படிங்கிறத கண்ணை திறந்து இந்த வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு அவர் பேசுகிறத கவனிச்சுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த பேரா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது என்ன பண்ண போகிறோம்னா, கண்களை மூடி அவர் சொல்ல நமக்கு புரியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா நீங்களும் கிளாஸில் என்ன நடத்தினாலும் ஈஸியாக புரியும், வேறு யார் பேசினாலும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ரைட்டு. ஸோ முதல்ல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் பேச போகிறாரு, நீங்கள் கவனமாக ஒவ்வொரு வார்த்தையாக பாருங்கள், அவர் எப்படி உச்சரிக்கிறாருங்கிறத கவனிங்க. The quantum world, bizarre behaviors. The quantum world delves into the realm of quantum mechanics, a branch of physics exploring the behavior of matter and energy on the tiniest scales. At the quantum level, particles like electrons don't follow classical physics rules but exist in multiple states simultaneously, known as superposition. Quantum entanglement links particles in ways defying classical intuition. Excellent. ஓகே, ஸோ இதை அவர் என்ன படித்தாருங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ரெண்டாவது, இது எதை பற்றி சொல்லுது, இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது, அவர் படித்தாரு, ஓகே, இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ரெண்டில் எது நடக்கலைனாலுமே நமக்கு ஆங்கிலத்தின் மேலே பயம் வரும் இல்லைங்களா? அதாவது முதல்ல அவர் பேசுகிறதே எந்த வார்த்தையை பேசினாருன்னு தெரியலனாலும் நமக்கு பிரச்சனை வந்துடும், வார்த்தை புரியுது அர்த்தம் தெரியலனாலும் நமக்கு பிரச்சனை வந்துடும். இப்போது எப்படி படிக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை முன்னால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னால் சைனாவில் ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் இரண்டு சிந்தனையில் இருக்கான். எதையாவது ஒன்று பார்த்தானா அவன் ரெண்டு விதமான சாய்ஸ் அவனுக்கு இருக்குது. ஸோ வாழ்வா சாவா, நம்பிக்கையா நம்பிக்கை இல்லையா, சரியா தவறா, இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி டெசிஷன் எடுக்கும்போது சரியோ தப்போ ஏதோ ஒரு பாதையில் போகிறோம். நான் ஒரு பாதையில் போகிறேன், இன்னொரு பாதை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது இன்னொரு இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருந்தது. அங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டாக பிரிகிறேன். ஓகே, எனக்கு இன்னொரு பாதையில் போகிறேன். இப்போ என்ன ஆகுனா, நான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன், இங்கே வந்தேன், ரெண்டு பாதை பிரிஞ்சுது. நான் சரி இந்த பக்கம் போகலான்னு வரேன். இங்கே வந்தவொடனே இங்கே ரெண்டு பாதை போகுது, நான் இந்த பாதையில் போகிறேன். இங்கே இங்கே இன்னும் ரெண்டு பாதை டெசிஷன் எடுக்கிறேன், இந்த பக்கம் போகிறேன். இப்போது எனக்கு என்ன சார் தெரியும்? இந்த பாதையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். இந்த பாதையில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. இந்த பாதையில் என்ன இருக்குமா தெரியுமா? தெரியவே தெரியாது. இந்த பாதையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. என்னுடைய உலகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் இந்த பிரபஞ்சத்தை பிரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் மல்டிவர்ஸ் கான்செப்ட். உண்மையும் அதுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்காருன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய புத்திசாலின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவருக்கு ஒரு பாதை, அந்த பாதையில் அவர் நிறைய தெரிஞ்சு வச்சுப்பார், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால தான் எந்த ஒரு மனிதனையும் மாற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்கு அவருடைய பாதையில் தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் தெரியும். இல்லை சார், நான் போன பாதையில் வேறு மாதிரிலாம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீ ஏன் கூட வாங்கினா வரமாட்டார் சார். காது கொடுத்து கேட்பார், ஆனால் மாற முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது. சரி, இந்த குவாண்டம்
இந்த குவாண்டம் தியரி அப்படிங்கிறது எதை பற்றி ஒரு 2 முக்கியமான வார்த்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட். இந்த 2 விஷயத்தை சுற்றி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குவாண்டம் அப்படின்னு போய் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி காயின், 2 ஸ்லிட், அப்புறம் கேட், இந்த 3 பற்றியும் அதிகம் பார்ப்பீங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த காயின் பிரின்சிபலை எடுத்துக்கலாம். இந்த காயின் பிரின்சிபலை எடுக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு காயினை எடுத்து அந்த இடத்துல சுண்டி விடுறேன் சார். சுண்டி விட்டு டப்புன்னு கையில் பிடிச்சிக்கிறேன். இப்போ கையில் மூடி இருக்கேன். இப்போது இந்த காயின் வந்து ஹெட் இருக்குமா டாஸ் இருக்குமா? இப்போ வெளியே 10 பேர் நின்றுட்டுருக்காங்க சார். அந்த 10 பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 பேர் சார் ஹெட்டு சாருங்கிறார், இன்னொரு 5 பேர் டாஸுங்கிறார். அப்போது இந்த கையில் மறைஞ்சிருக்கிற காயின் இப்போது 2 நிலைகளில் இருக்கிறது. 2 நிலைகளில் இருக்குது. எப்படி? ஒன்று ஹெட்டாக இருக்குது, இன்னொன்று டாஸாக இருக்குது. ஆனால் இப்போ நான் கையை எடுக்கிறேன். கையை எடுத்து பார்த்தோன்னா எய்தர் ஹெட் ஆர் டாஸ் தான் இருக்குது. எய்தர் ஹெட் ஆர் டாஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பல நிலைகளில் இருக்கிறது. சரி, இப்போது நம்ம திருப்பி வரலாம். கையை மூடி இருக்கோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த கையை மூடி இருக்கிற காயின் அது உள்ளே வந்து எய்தர் ஹெட்டாவோ டெய்லாவோ தான் இருக்குது இல்லையா? ஆனால் உண்மையாலுமே எங்கே ஆக்சுவலாக அது ஹெட்டாகவும் டெய்லாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மனிதனுடைய மூளையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. 5 பேர் என்ன சொன்னான்? ஹெட்டுன்னா 5 பேர் டெய்லுன்னா. இல்லை 2 பேர் டெய்லுன்னு இருப்பான், 8 பேர் ஹெட்டுன்னு இருப்பான் இல்லையா? அப்போது உண்மையான நிலைகள் ஃபிசிக்கலில் அது அப்படியே தான் சார் இருக்குது. ஆனால் மனிதனுடைய நிலையில் வெவ்வேறு விஷயம் இருக்குது. என்ன? அது ஹெட்டாக இருக்கலாம் சார், அது டெய்லாக இருக்கலாம் சார்னு சொல்லிட்டு இருக்குது. அது 2 நிலையில் அந்த காயின் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சார், இதுதான் சூப்பர் பொசிஷன். ஒரு பொருள் ஒரு நிலையில் வாழ்வது இல்லை. 2 நிலையோ இல்லை 2க்கு மேற்பட்ட நிலையிலையோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாலுமே அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. த தாட் வேவ்ல அது பார்த்தீங்க அப்படின்னா பல பிறவியாக இருக்குது, பல நிலைகளாக இருக்குது. இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். என்டாங்கிள்மெண்ட். என்டாங்கிள்மெண்ட்னா என்ன சார்? இப்போது கிரிக்கெட்டில் ஹெட் அண்ட் டெயில் போடுறாங்க சார், தூக்கி எறிகிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு டாஸ் அப்படிங்கிறாரு. இப்போது மேலேருந்து விழுவுற காயின் ஹெட்டும் விழுவலாம், டாஸும் விழுவலாம். அப்போது அது சூப்பர் பொசிஷனில் இருக்குது. ஆனால் ஃபைனலாக அது என்ன ஆகுதுன்னா எய்தர் ஹெட்டாவோ இல்லை டெய்லாவோ மாறிடுது. கண்டிப்பாக அது ஒரு நிலையில் வந்து நிற்கிது. அப்போது யார் டாஸ் கேட்குறாரோ அவர் டாஸே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவார்? சந்தோஷம் அடைஞ்சிருவார். ஹெட்டு விழுந்துச்சுன்னா சோகமாயிடுவார். அப்போது ஒரு பொருளினுடைய ஒரு நிலை இன்னொரு பொருளுக்கு கூட சம்பந்தப்பட்டிருக்கு. எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? அது ஹெட்டாக இருந்தால் கவலைப்படுறாரு, டாஸாக இருந்தால் சந்தோஷப்படுறாரு. அப்போது இது 2 எப்படி இருக்குது? என்டாங்கிள் ஆகிருக்கு, 2 கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்டாங்கிள்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எல்லாம் எங்கே இருக்கு? மனித மனத்தில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. ஆதி காலத்திலேருந்து நமக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியலையோ அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்னவா நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு கடவுள் சக்தி, மிகப்பெரிய விஷயம் ஏதோ இருக்குது, அதுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது, நம்மளையெல்லாம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒவ்வொன்றா அறிவியல் சில விஷயங்களை இல்லைப்பா இது இதனால தான் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது, அதை வந்து ப்ரூவ் பண்ணும்போது, இப்போ நம்ம இருக்கிற நிலையில் என்ன பண்ணுறோம்? நிறைய விஷயங்களை அது அப்படி இல்லை, இதனால தான் இது நடக்குது, இதெல்லாம் வந்து ஒரு மந்திர தந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, 2 விஷயந்தான் இந்த குவாண்டம் தியரியில் முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று என்னென்னா சூப்பர் பொசிஷன், ஒரு பொருள் 2 நிலையில் இருக்குது அப்படிங்கிறது.
என்டாங்கிள்மெண்ட். ஒரு பொருளுடைய ஒரு நிலைக்கும் இன்னொரு பொருளினுடைய ஒரு நிலைக்கும் நிலைப்பாட்டிற்கும் சம்பந்தம் இருக்குது. இது சந்தோஷம்னா அது சந்தோஷம், இது துக்கம்னா அது துக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் என்டாங்கிள்மெண்ட். சரி, இப்போது குவாண்டம் பிரின்சிபலில் முக்கியமாக ஏன் இதை பற்றி யோசித்தாங்க, இந்த குவாண்டம் அப்படிங்கிற ஃபிசிக்ஸை பற்றி ஏன் யோசித்தாங்க அப்படின்னா, இந்த டூ ஸ்லிட் பிரின்சிபல். சார் ஒரு செவுரு இருக்குது சார், அந்த செவுத்தில் ஒரு ரெண்டு சின்னதாக ஓட்டை போடுறாங்க. ஓட்டை போட்டுட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு செவுரு இருக்குது. இப்போது இது வழியாக இந்த ரெண்டு ஓட்டை வழியாக ஒரு டார்ச்சை வந்து அடித்தாங்க. அடித்தோம்னா அந்த செவுத்தில் என்ன சார் ஆகிருக்கணும், 2 லைட்டு தானே வந்திருக்கணும். ஆனால் இந்த மாதிரி 6 லைட்டு வந்துச்சு. 6 லைட் இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ தான் 2 தான் சார் போகணும், 2 6 ஆகுது. இதுதான் குவாண்டம். எப்படி 2 6 ஆச்சு? அப்போது இந்த 2 ஏன் 6 மாறுதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ அதிசயம் நடக்குது, ஏதோ ஒரு பெரிய சக்தி நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னொரு ஏதோ ஒரு நம்ம சிந்திக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது தான் குவாண்டம் வேர்ல்டு. ஸோ இது ஆராய்ச்சி பண்ணுறதுல என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த 2 லைட்டும் வரும்போது இங்கே ஒவ்வொரு ஓட்ட வழியாகவும் வெளிவர லைட்டு தனித்தனியாக வேவ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஒவ்வொரு வேவ் ஃபார்ம் பண்ணும்போதும் அது 2 உடஞ்சி ஒன்றுக்கு மேலே ஒன்று ரிஃப்ளெக்ஷன் ஆகி அது என்னவா மாறுதுன்னா இப்படி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ரைட், அடுத்தது ஒரு பெட்டி இருக்குது சார், ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளார ஒரு பூனை இருக்குது. இப்போது அங்கே ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையிற மாதிரியான ஒரு பொருள். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொருளுக்கும் ஒரு சுத்திக்கும் சம்மந்தப்படுத்திட்டாங்க. இந்த பொருள் கரைய இந்த சுத்தி கீழே வந்து ஒரு பாய்சன் இருக்குது, இதை அடித்து உடச்சிரும். இதை அடித்து உடச்சி விழுந்ததுன்னா இதிலேருந்து வந்து நெடியில் இந்த பூனை செத்துரும். இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க சார். இப்போது இதை ஒரு பெட்டிக்குள்ளார வச்சுட்டாங்க. இந்த பெட்டிக்குள்ளார என்ன நடக்குதுன்னு தெரியல. இது வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கா, இது உடையுதா, எதுவுமே தெரியல. ஆனால் வெளியே ஒரு மனிதன் இருக்கான். இந்த பூனைக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான். இந்த பூனைக்கு சொந்தக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்த பூனை 2 நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒன்று உயிரோடு இருக்கலாம், இல்லை இறந்துருக்கலாம். இவருடைய மைண்டில் என்ன சார் இருக்கும், அந்த பூனை வாழ்ந்துக்கிட்டும் இருக்கு, இல்லை இறந்துக்கிட்டும் இருக்குது, எது வேணாலும் இருக்கலாம். எப்போ வந்து ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது, அது உயிரோடு இருக்குதா இல்லையான்னு தெரியுது இல்லையா. அப்போது இந்த பூனை அப்படிங்கிறது 2 நிலையில் வாழ்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா 2 நிலையில் வாழல, நம்மளுடைய மைண்டில் 2 விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் குவாண்டம் வேர்ல்டு. குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, ஏதோ நம்ம கற்பனையே பண்ண முடியாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் குவாண்டம் வேர்ல்டு. அப்போது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸில் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் மாற்றணுமோ அப்படின்னு ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் வந்து ரொம்ப பயப்பட்டாராம். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான உலகமாக இருக்குது, இந்த உலகம் எதோ எங்கெங்கேயோ கனெக்டிவிட்டியில் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சார். ஓகே, இப்போது த ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன், லைட்டை விட வேகமாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானும் ஒன்று இன்னொன்று சார்ந்து இருக்குதுங்கிறார். என்டாங்கிள் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஹெட்டு விழுந்தால் துக்கம் சார், டாஸ் நான் கேட்டதே விழுந்துச்சுன்னா சந்தோஷம், என்டாங்கிள் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஒரு வேகமாக சுற்றுது, இன்னொன்று வேகத்தை இழந்துக்கிட்டு இருக்கு. இது 2னுடைய இதையும் சமநிலைப்படுத்தணும்னா ஈக்குவல் டு 0. இது வந்து 5 ஸ்பீடு போகுதுன்னா இது 3 ஸ்பீடு வருது. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது இது 4 நாளில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒன்று ஸ்பீட் அப் ஆகும்போது இன்னொன்று ஸ்பீட் டவுன், இல்லை ஸ்பின் அப் ஆகும்போது ஸ்பின் டவுன் ஆகுது. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானும் நம்ம நினைக்கிற மாதிரி தனித்தனியாக இயங்கல, ஏதோ ஒரு விதத்தில் என்டாங்கிள் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது யூனிவர்ஸில் இப்போது நான் ஒரு பெர்டிகுலரையே வச்சு 2 என்டாங்கிள் ஆகிருக்கிறத பார்க்குறேன் சார். ஆனால் ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று ரொம்ப தொலைவில் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று
லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போது இது சுற்றும் போது அப் ஆகும்போது இது டவுன் ஆகும் இல்லையா? அப்போது இதை நிறுத்தணும்னா இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்கே கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்? லைட்டை விட வேகமாக நடக்கும் இல்லையா? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படின்னா இதுதான் ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன். அப்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கு. அப்போது நம்மக்கிட்ட ஒன்று நடக்குதுன்னா இன்னொன்று வேற எங்கேயும் நடக்குது. அப்போ இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, உங்களுக்காக ஒரு சின்ன பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, லைட்டை விட வேகமாக ஏதாவது இருக்குதா? இந்த உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட்டு என்ன அப்படின்னா சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிந்தனை அப்படிங்கிறது, எண்ணம் அப்படிங்கிறது பயங்கர ஃபாஸ்டானது. அதே மாதிரி எண்ணம் அப்படிங்கிறது எங்கேயோ ஒன்று கூட கண்டிப்பாக தொடர்பில் இருக்குது. சரி, ஓகே. இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த பாடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். த குவாண்டம் வேர்ல்டு, குவாண்டம் உலகம். பிசாரி பிஹேவியர்ஸ். பிசாரி அப்படின்னா வினோதமான பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஹேவியர்னா என்ன? நடத்தை. அப்போ வினோதமான நடத்தை. சரி, அப்படி என்ன? த குவாண்டம் வேர்ல்டு, இந்த குவாண்டம் உலகம், இந்த குவாண்டம் சொல்கிறாங்களே அந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, டெல்ஸ், குதிக்குது. எதுக்குள்ளார குதிக்குது? இன்டு த ரியாம் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ரியாம் அப்படின்னா சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யத்துக்குள்ளார குதிக்குது. எதனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளார? குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் என்னவோ நடக்குதுடா, என்னவோ வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அப்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்குள்ளார குதிக்கிறது தான் என்னென்னா குவாண்டம் உலகம். சரி, இது என்ன அப்படின்னா எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இதுவும் இயற்பியலில் ஒரு பிரிவு. சரி, இந்த பிரிவு என்ன பண்ணுது? எக்ஸ்ப்ளோரிங் த பிஹேவியர் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி. நம்ம கண்ணில் பார்க்குற பொருள்களையும் அதனுடைய சக்தி நிலையையும் அதனுடைய நடத்தைகளை கண்டுபிடிக்கிறது தான் இந்த குவாண்டம் உலகத்தினுடைய வேலை. சரி, எப்படி? ஆன் த டைனியஸ்ட் ஸ்கேல்ஸ், ரொம்ப குட்டியாக எடுத்து அந்த நிலையில் அது எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி அதனுடைய நடத்தை இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த குவாண்டம் உலகத்தினுடைய வேலை. அட் த குவாண்டம் லெவல், அவ்வளவு சிறிய லெவலில் பார்ட்டிகல்ஸ், பொருள்கள், அந்த பொருள்கள் லைக் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்னால் என்ன சார்? ரொம்ப கண்ணுக்கே தெரியாத லெவலில் எலக்ட்ரான்ஸ் டோன்ட் ஃபாலோனா பின்பற்றுது, டோன்ட் ஃபாலோனா பின்பற்றுவது இல்லை. எதை பின்பற்றுவது இல்லை? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். இது வரைக்கும் நம்ம இயற்பியல் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்ல, அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்றது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் பட் எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ். ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது? மல்டிபிள் ஸ்டேட்டில் இருக்குது. ஒரு நிலையில் இல்லை, 2 நிலை அல்லது 3 நிலை 4 நிலையில் கூட இருக்குது. சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் எப்படி இருக்குது? 2 நிலையில் இருக்குது. அப்படின்னா என்ன சார்? ஒன்று ஏதோ 2 தொடர்பாக இருக்குது. அப்போ ஒன்றில் ஏதாவது நடந்தால் அதுக்கு ஆப்போசிட் இன்னொன்றில் நடக்குது. இது வரைக்கும் ஒரு பொருளை தனியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது ஏதோ ஒன்று கூட தொடர்பில் இருக்குது. இங்கே என்ன ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் வேறு நடக்குது, என்டேங்கிள் ஆகி நடக்குது. ஸோ அப்போது இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒன்று அப்படிங்கிறது தான் ஃபிசிக்ஸ். அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு பொருள் தனி பொருள்னால் அதுதான் பொருள்னு நினச்சோம். ஆனால் இப்போது ஒரு பொருளுங்கிறது ஒரு பொருள் இல்லை, 2 பொருள் சேர்ந்தது ஒரு பொருள். அந்த இன்னொரு பொருள் அது எங்கே வேணாலும் இருக்கலாம், பக்கத்துலேயே இருக்கலாம், தூரத்தில் கூட இருக்கலாம். அப்போது அது 2 நிலையில் இருக்குது. அதை தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அப்போ அந்த மாதிரி 2 நிலையில் இருக்குது அப்படின்னா ஒரு நிலையினுடைய ஒரு விஷயம் அது இன்னொரு நிலையை பாதிக்குது. அது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். லிங்க்ஸ் பார்ட்டிகல்ஸ் இன் வேஸ் டிஃபைங் கிளாசிக்கல் இன்ட்யூஷன். கிளாசிக்கல் இன்ட்யூஷன்னா
ஏற்கனவே ஆதி காலத்திலேருந்து நம்ம ஒரு மாதிரியான உள்ளுணர்வுகளை இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிஃபையிங் அதுக்கு மீறி நடக்கிறதா இருக்குது. எப்படி? லிங்க்ஸ் பார்ட்டிகல்ஸ் இன் வேவ். இது வரைக்கும் நான் ஒரு பொருளை நான் எப்படியெல்லாம் நான் எங்களுடைய உள்ளுணர்வில் நான் புரிதலாக இருக்கணும், அதுக்கு மீறி வேறு மாதிரி இருக்கிறது, அந்த வேறு மாதிரி உணர்வில் என்டேங்கிள் ஆகிருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா குவாண்டம் வேர்ல்டு. இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் சார். இந்த விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மேஜிக் பண்ணுறாங்க. மேஜிக் என்ன சார்? ஒரு துணி இருக்குது, துணியிலேருந்து ஒரு பறவை பறக்குது. துணியாக தான் இருக்குது, பறவையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ மனிதன் பார்த்துட்டு இருக்கிற மனிதனுடைய கண்ணுக்கு அது துணியாக இருந்து பறவையாக மாறிடுச்சு. இப்போ அவர் குழப்புறாரு, அது துணியிலேருந்து பறவை எப்படி வந்துச்சு? அப்போ துணி தான் பறவையா, பறவை தான் துணியா? அப்போது பார்க்கிற மனிதனுக்கு 2 விதமாக நடக்குது. ஆனால் ஃபிசிக்கலாக என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் மந்திர தந்திரங்கிறது எதுவுமே கிடையாது. ஏதோ இப்படி இருக்கிறத நான் லட்டுலேருந்து நான் பாவக்காயை கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னார்னா, பாவக்காயும் அவர் தான் வச்சுருந்தார், லட்டும் அவர் தான் வச்சுருந்தார். உங்கள் கண்ணில் பாவக்காயை மறைச்சிட்டு லட்டு காமிச்சிருக்கலாம், இல்லை லட்டை மறைச்சிட்டு பாவக்காயை காமிச்சிருக்கலாம். நீங்கள் ஏமாந்த சமயம் பார்த்து ஏதோ மாற்றம் பண்ணியிருக்கலாமே ஒழிய, ஒரு விஷயத்தை ஒரு மந்திரக்காலின்னு போட்டு மாற்ற முடியாதுங்கிறது தான் குவாண்டம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போது கண்களை மூடி இந்த பாடத்தில் அவர் படிக்க புரியுதா அப்படின்னு பாருங்கள். The quantum world, bizarre behaviors. The quantum world delves into the realm of quantum mechanics, a branch of physics exploring the behavior of matter and energy on the tiniest scales. At the quantum level, particles like electrons don't follow classical physics rules but exist in multiple states simultaneously, known as superposition. Quantum entanglement links particles in ways defying classical intuition. ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்ன புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டோம்? பிசாரேனா வினோதமான, ரியாம்னா சாம்ராஜ்யம், குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா எக்ஸ்ப்ளோரிங் பிஹேவியர் அட் டைனியஸ்ட் ஸ்கேல், டிஃபையிங் அப்படின்னா மீறி, இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வு. சார் எனக்கு ஆங்கிலம்னாவே பயமாக இருக்குது சார். பயப்படாதீங்க சார், ஆங்கிலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எங்களுடைய ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது என்ன பண்ணுறோம், ஒரு 5வது 6வது படிக்கும்போது தான் ஆங்கிலத்தை பற்றி ஒரு சரி நம்மளும் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது எங்கேயோ இருக்கணும். அதாவது நம்ம ஆரம்ப நிலையை விட்டுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் எதை படித்தாலும் புரியாமல் போயிடுது. அதனால் என்ன ஆகுது, அது மேலே ஒரு பயம் வருது. பட் எங்களுடைய ஆங்கிலமே அருகில் வாங்குகிற ஒரு யூடியூப் கோர்ஸ் இருக்குது. அது வந்து ஃப்ரீயாகவே யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் இங்கே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டே வாங்க. ஆங்கிலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 850850 கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.